ஒரு செலவில்லாம பொண்ணு வீட்ல ஒரு கல்யாணம் பண்றாங்க பாத்தியா? அவளுக்கு அதிர்ஷ்டம் இருக்குடி. உன் பையன் அவள அந்த பாடு படுத்தியிருக்கான். அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். நீ சும்மா இரு. அவளும் தான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா. வேலையே அவளாலதான் போச்சு. மாப்பிள்ள சொன்னதாலதான் அவளை வீட்ல ஏத்தவே சம்மதிச்சோம். இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்கினவள வீட்ல ஏத்த முடியுமா? எல்லாம் மாப்பிள்ள சொன்னாரேன்னு தான். இந்தா, இந்த தாலியை எடுத்து பத்திரமா வை. அவங்க ஒன்னும் பண்ணல. நம்ம சைடுல இருந்து பொண்ணுக்கு செயின் போடணுமா, எடுத்துட்டு போயிடலாம். அல்பமா இருக்கமா நீ. போ. ஏய் போடி. அந்த அழகுமதி நிலைமை என்னை விட கஷ்டமா இருக்கும் போலயே. அண்ணி, இத போட்டுக்கோங்க. என்ன பண்ற நீ? இத போட்டுக்கோங்க, இருங்க. ஏய், அதெல்லாம் வேணாம் ரேவதி. கழுத்துல ஒண்ணுமே இல்லையா நீ? இல்ல, எனக்கு அண்ணி, இருக்கே சும்மா போதும். கேளுங்க, இத போட்டுக்கோங்க. ஐயோ, அண்ணி, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரேவதி. போட்டுட்டு கெத்தா இருக்க வேணாமா? ஐயோ, எனக்கு வேணாம், அது இருக்கட்டும்னு சொல்றேன்ல. ஏன் வேணா? இத போட மாட்டீங்களா? இதெல்லாம் அண்ணன் வாங்கி கொடுத்ததுதான். நகை வச்சுதான் கெத்துன்னுலாம் இல்ல ரேவதி. விடு, இத நீயே போட்டுக்கோ. உனக்குதான் அழகா இருக்கு. மேம், வெளியே தான் இருப்போம். ஏதாவதுனா கூப்பிடுங்க. உன்னை கல்யாணம் பண்ண வற்புறுத்துறோமோன்னு எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு உங்க அப்பா சொன்ன மாதிரி நல்ல குடும்பமா தான் இருக்காங்க. ஆனா அக்கா அந்த போலீஸ தானமா கல்யாணம் பண்ணிக்க போறா. அக்காக்கு தான் அவரை பிடிக்கலையே. அதுக்கு என்னடி செய்யறது? விதி அக்காவை அவர்கிட்ட தானே கொண்டு வந்து விட்டு, இவளும் அவரும் போட்ட சண்டையை வச்சுதானே அவரை பார்த்து நம்ம பயப்படுறோம். அவர் வீட்டுல அவர் நல்ல மாதிரி தானே இருக்காரு. அதெல்லாம் சரியாயிடும். கல்யாணம் நின்னு போக போகுதுன்னு சொன்னாங்க. நாங்க கூட பயந்துட்டோம். அது எப்படிங்க கல்யாணம்லாம் நின்று போகும்? நீங்க உட்காருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா, அப்படியா? வணக்கம். ரிசப்ஷன் நடந்தது ஒரு பொண்ணோட, கல்யாணம் இன்னொரு பொண்ணோட வாமே. அதுக்காக கல்யாணத்தை நிறுத்த முடியாதுல்ல. அதான். வணக்கம். வணக்கம்மா. அது எப்படி நிக்கும்? கல்யாணத்தை நடத்திடுவோம்ல. கிளம்பலாங்க. ஒரே ராத்திரியில ஒரு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றது பெரிய விஷயங்க. நீங்க செஞ்சது எங்களுக்கு பெரிய உதவி. அது நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. நானும் காஞ்சனாவோ பெருசா கண்டிச்சதோ அடிச்சதோ கூட கிடையாது. பத்திரமா பாத்துக்கோங்க. அழாதீங்க, அழாதீங்க, தைரியமா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். எங்க பொண்ணு மாதிரி நாங்க பாத்துக்கிறோங்க. எங்க வீட்டுல உங்க பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நாங்க பாத்துக்கிறோம். ராமூர்த்தி, உங்க வீட்டுல இருந்ததை விட எங்க வீட்டுல ரொம்ப நல்லா இருப்பா. நீங்க கவலைப்படாம இருங்க. மதி, அது பக்குவமா நடந்துக்கோ, சரியா? மலரு, ஏதாவது பேசு பேசு. இடம் ஓகேவா இருக்கா? போதுமா? தண்ணி ஏதாவது வேணுமா? வேண்டாம். சுரேஷ், உனக்கு? நீங்க காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கீங்களா? ஆமா. நீங்க எங்க படிச்சீங்க? இங்க சென்னையில தானா? ஆமா. என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஃபில் முடிச்சிருக்கேன். பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். ஓ. பிஹெச்டி எல்லாம் பண்றீங்களா?
திடுதிப்புன்னு நிறைய விஷயங்கள் நடந்துருச்சேன்னுலாம் யோசிக்காதீங்க. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். உங்க அப்பாவுக்குமே சீக்கிரமா உடம்பு சரியாயிடும். ம். இவங்க ரொம்ப அமைதியான பொண்ணு போல இருக்கு. உங்க 2 பேருக்கும் நிறைய சண்டை நடந்திருக்குதா? அத பத்தியெல்லாம் 2 பேருமே யோசிக்காதீங்க. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு லைஃப ஜாலியா ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ணி இத போட்டுக்கோங்க. என்ன பண்ற நீ? இத போட்டுக்கோங்க இருங்க. ஏய், அதெல்லாம் வேணாம் ரேவதி. கழுத்துல ஒண்ணுமே இல்லையா? நீங்க போதும். கேளுங்க, இத போட்டுக்கோங்க. ஐயோ, அண்ணி ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரேவதி. போட்டுட்டு கெத்தா இருக்க வேணாமா? ஐயோ எனக்கு வேணாம், அது இருக்கட்டும்னு சொல்றேன்ல. ஏன் வேணா? இத போட மாட்டீங்களா? இதெல்லாம் அண்ணன் வாங்கி கொடுத்ததுதான். நகை வச்சுதான் கெத்துன்னுலாம் இல்ல ரேவதி. விடு, இத நீயே போட்டுக்கோ. உனக்கு தான் அழகா இருக்கு.